கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் 2026 ஆண்டில் துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நம்ம நானே நல்ல மேய்ப்பன் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் பகுதியில் ஆடுகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அவருடைய ஆடுகள் எப்படி இருக்கும், ஏன்னா அதுதான் நம்முடைய கருப்பொருள் வசனம். நான் பிதாவினால் அறிந்திருக்கிறது போல நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று. அதில் நம்ம இன்னைக்கு இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் இஸ் த பிளெஸ்ஸட் ஷெப்பர்ட் ஆஃப் ஹிஸ் ஷீப். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளின் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர். அந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்து தேவனால் சட்டப்பூர்வமாய் நியமிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார், அதிகாரம் நிறைந்த ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை குறித்தும் அதன் கீழே நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். அடுத்தது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை பற்றி படிக்கும் பொழுது அதில் அவர் தம்முடைய ஆடுகளை அவருடைய பேர் முதலாய் தெளிவாய் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக ஆண்டவர் நம்முடைய ஏங்கல்களையும் நம்முடைய தவிப்புகளையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் கண்ணீரை அறிகிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமாக அதில் மிகவும் நான்காவதாக அவர் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் கூட அறிந்திருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படி என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி அதையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் நம்முடைய செயல்களை, நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய அன்பையும் அவர் அறிந்திருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர். அவருக்கு எப்படி நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியுமோ, நம்ம பேர் அவருக்கு தெரியுமோ, நம்முடைய வேதனைகளை தெரியுமோ, நம்முடைய கண்ணீரை தெரியுமோ, நம்முடைய தவிப்புகளை தெரியுமோ, நம்முடைய ஏங்கல்களை அவர் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறாரோ, அறிந்திருக்கிறாரோ, அதே போல நம்முடைய செயல்களை அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதில் விசுவாசத்தையும் அன்பையும் அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வர உள்ள வசனங்களிலே அவர் தன்னுடைய சபையை பார்த்து சொல்லுகின்ற காரியம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதாவது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், உன் கிரியைகளையும். அப்போது அவருடைய பிள்ளைகள் செய்கின்ற கிரிகைகள் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற செயல்கள், அந்த செயல்களுக்கு தக்க பலனை அவர் தரக்கூடிய தேவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய செயல்களை அவர் பார்க்கிறார். இது சாதாரணமான காரியம் இல்லை. கிரிகை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் இப்படி வருகிறது, he knows their works of faith and love. அவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலும் விசுவாசத்தினாலும், விசுவாசத்தை அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அதை சார்ந்து நாம் செய்கின்ற செயல்கள், இதை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார். நம்ம விசுவாசத்தோடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம்,
நம்முடைய ஆண்டவர் திரும்பவும் இந்த பூமிக்கு என்ன பண்ண போறாரு, வரப்போகிறார்னு தெரியும். அப்படி வரும்போது அவர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்ம செய்கின்ற கிரிகைகள், அந்த அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது, உன் கிரிகைகளை, முதல்ல உன்னுடைய கிரிகை, பொதுவாக நம்ம செய்கின்ற நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரிகைகள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிரயாசம். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். இது எல்லா காரியங்களிலும் நம்ம ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், ஆண்டவருக்கு நம்ம எப்படிலாம் நம்ம சாட்சியாக இருக்க முடியுமோ அப்படி நம்ம படுகிற பிரயாசம். அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலும், அந்த விசுவாசம் அந்த அன்பை கொண்டு நாம் செய்கின்ற செயல்களை நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார், அறிந்திருக்கிறார். நம்முடைய செயல்களை அறிந்திருக்கிறார். அதன் பிறகு நம்ம படுகிற பிரயாசங்கள், இது ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், அவர் நாமத்தின் நிமித்தம் நாம் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற அந்த பிரயாசம், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த காரியம், இதையெல்லாம் தேவன் தெரியும். நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்களை வைத்து நாம் செயல்படுகிறோம் என்பதை தேவன் அறிவார். முதல்ல நம்முடைய கிரிகையெல்லாம் அறிவார். ரெண்டாவது நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் அவர் அறிவார். மூன்றாவது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய பொறுமையையும். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம், அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் சில சூழ்நிலைகளை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, சில சூழ்நிலைகள் ஊடாய் பொறுமையோடு நாம் நடந்து கொள்ளுகிறோமே. துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் அவசரப்படாமல், அதன் மத்தியில் ஆண்டவரை மறுதலிக்காமல் சகித்து கொண்டிருக்கிறது. அதை கவனிக்க, உங்களுடைய பொறுமையையும், நீங்கள் பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், இப்படி ஆண்டவர் எல்லாமே அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். தன்னுடைய ஆடுகளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து என்ன பண்றாராம், அந்த இருதயத்துக்கு ஏற்றாற் போல அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, அதன் நிமித்தம் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு, அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம், அதன் நிமித்தம் நாம் வாழுகின்ற வாழ்க்கை. ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வதல்ல, என் மனசில் வருவதெல்லாம் செய்வதல்ல. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என் தேவனை நான் துக்கப்படுத்தி விடுவேனா என்கிற உணர்வோடு நாம் செயல்படுகின்ற செயல்கள். இந்த செயல்களுக்கு நிச்சயம் தேவன் பார்க்கிறார். உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறதை, பொறுமையாக இருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். ஸோ நான் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் சாதாரணம் கிடையாது. அது எல்லா விதங்களிலும், உங்கள் பேர் முதலாய், நீங்கள் படுகிற கஷ்டம், நீங்கள் படுகிற வேதனை, நீங்கள் விடுகிற கண்ணீர், உங்களுடைய ஏங்கல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். அவர் நாமத்து நிமித்தம் நாம் காண்பிக்கின்ற அந்த அன்பு, அந்த விசுவாசம், அதனால் நாம் செய்கின்ற செயல்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு. எதற்காக வந்திருக்கிறீங்க? அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. நீங்க அவரை தேடுறீங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பலனை நிச்சயம் என்ன பண்ணுவார், தருவார். இது ஒரு நாள் என்ன பண்ணாது, வீண் போகாது. ஒவ்வொரு ஆடுகளும் அவரால் தெளிவாய் அறிந்து கொள்ளப்படுகிறது மாத்திரல்ல, யாரும் ஆண்டவர் குறையா விட்டுற மாட்டார். ஒருவரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், குறையா விட மாட்டார். எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் ஆடுகளை. ஏனென்று மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும், ஒரு ஆடு கூட ஆண்டவரால் மறக்கப்படுவது கிடையாது. ஒரு ஆடு கூட மறக்கப்படுவது கிடையாது. அவரோடு கூட நமக்கான நம்முடைய ஆண்டவர் மேல காண்பித்த அன்புக்கும் விசுவாசத்துக்கும், அதனால நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ போராட்டம் வருது. நம்ம உலகத்தான இருந்தால் வேற வழிக்கு போவோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் சார்ந்து இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் பாருங்க, நிம்மதியை வேற இடத்துல தேடுறாங்க. ஆனால் நாமக்கு நிம்மதியை கர்த்தரிடத்துல தேடுறோம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எங்கே தான் போவோம்? ஆண்டவரிடத்துல தான் போவோம். நாம் இந்த உலகம் கொடுக்கிற
தவறான வழிகளை நாம் தேர்வு செய்ய மாட்டோம். இதை கடவுள் ஆண்டவர் என்ன பண்றாரா? பார்க்கிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். ஒருவரும் அவரால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் நாமத்து நிமித்தம் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் சில சூழ்நிலைகளிலே சில போராட்டங்கள் மத்தியில் கூட சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறீர்கள்? ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன்? நான் நடக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, ஆனால் சகித்து கொள்ளுகிறேன். எத்தனை பேர் சகித்து கொள்கிறீங்க சில சூழ்நிலைகளில்? அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். உன் கிரிகைகள் ஒன்று கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். நீ வீட்டில் எப்படி நடந்து கொள்கிற, வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்து கொள்கிற, நீ சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறாய், இதை அனைத்தையும் தேவன் தெளிவாய் பார்க்கிறார். அதை விட சபையில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். நம்ம சில பேருக்கு ஆண்டவர் மேலே அன்பு குறைஞ்சி போகுது. ஆண்டவருக்கு மேலே அன்பு குறைஞ்சதுனால அவங்க செய்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னா சில செயல்கள் அவரை துக்கப்படுத்துகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு பெருகணும், அதுக்கான பிரயாசங்களை நம்ம படணும். அப்போ நம்முடைய பிரயாசத்தை அவர் பார்க்குறார். அவருடைய மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள், நம் படுகிற பிரயாசங்கள், நம்முடைய சகிப்புத்தன்மை. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு, உங்களை தவறு செய்ய தூண்டுகிறார், அல்லது உங்களை கொடுமைப்படுத்துகிறார். ஆனாலும் நீங்கள் அங்கே பொறுமையாய் சகித்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அவங்க செய்கிற அல்லது அவங்க உங்களை செய்ய தூண்டுகின்ற தீமையை செய்யாதபடி உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு அங்கே கர்த்தரை நீங்கள் நினச்சி அவருக்காக மகிமையாக இருப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் அதை அறிந்திருப்பாரா? அறிந்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக அறிவார். அதற்கான பலன் அவரோடு வருகிறது. அப்போ வரும்பொழுது ஒருவரை கூட ஆண்டவர் மிஸ் பண்ண மாட்டார். இந்த 33 வசனம் மத்தேயு 25:33 நாம் வாசிக்க கேட்போம். செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நல்ல ஆண்டவர் பாருங்கள், இது நான் இன்னும் டீப்பாக பேச போகிறேன். அது என்ன ஆண்டவர் எப்படி செப்பரேட் பண்ணுறார் பாருங்கள். உலக மனிதர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வேறுபாடை இங்கே காண்பிக்கிறார். ராஜா என்ன பண்ணுகிறார்? செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்தில் நிறுத்துகிறார். அந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றார். உங்களுக்காக நான் உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகம் தற்காலிகமானது. இனி வரும் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் மோசையை குறித்து வாசிக்கிறோம், அவன் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. அப்போ நீங்கள் படுகிற பிரயாசம் எதுவும் விருதாப்பா ஆகிறதில்லை. நீங்கள் நிறைய பேருடைய மனசில் கரப்ஷன் பண்ணுறான். ஐயோ நீ என்ன ஏமாந்தவனாக இருக்கிற, நீ ஏமாந்தவளாக இருக்கிற, இந்த உலகத்தில் உனக்கு பிழைக்க தெரியலையே, ஏதாவது ஒன்று நீ என்ன பண்ணு, எப்படியாவது செய்து நீ இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறான். நல்லா புரிந்துங்க. சில நேரங்களில் கர்த்தர் நிமித்தம் நம்ம உபத்திரவப்பட வேண்டியிருக்கும், ஆண்டவர் நிமித்தம் உபத்திரவப்பட வேண்டியது இருக்கும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான மொழிகளை பொய்யாய் உங்கள் பேரில் சொல்வார்களாகில் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் நிந்திக்கப்படுறீங்க, அநியாயமாய் நிந்திக்கப்படுறீங்க, அநியாயமாய் நடத்தப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நன்மை செய்தால் கூட உங்களை தீமையாக பேசுவாங்க. ஏதாவது இந்த உலகம் இந்த மாதிரி கரப்டட். நீ நல்லது செய்தால் கூட நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம்,
என்ன மைண்ட் செட்னா, ஏசப்பாவை துக்கப்படுத்தக்கூடாது. என்னுடைய மனசில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, எங்கேயும் நான் வந்து ஆண்டவரை நான் வந்து துக்கப்படுத்திடக்கூடாது, எங்கேயும் நான் வந்து சுயமாக நடந்துடக்கூடாது, எங்கேயும் வந்து நான் பெருமையாக பேசக்கூடாது, எங்கேயும் யாரையும் நான் இடரல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் விசுவாசமும் அன்பும் இருக்கிறவங்க செய்வாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசமும் அன்பும் இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையை கற்பாறையின் மேல் கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்கன்னா, எந்த விதத்திலும் நான் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருக்கு சாட்சியாக நான் என்ன பண்ணுவேன், நிற்பேன். ஏன் சுயநலத்தை விட, ஏன் சுயநலமாக நான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதை விட, என் மேலே பொய்யா சொல்லட்டும், என்னை குற்றச்சாட்டட்டும், என்னை வந்து இன்றைக்கி நிந்திக்கட்டும், என்னை வேதனைப்படுத்தட்டும், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் கர்த்தர் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை அவர் மேலே வைக்கிறேன். அவர் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், எனக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார். நீ நம்பினேன்னா இந்த உலகத்தில் மட்டும் பலன் இல்லைங்க, இனி ஒரு நாள் வரப்போகிறது, இந்த உலகத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் உங்கள் உலகத்தில் நீங்கள் உற்றவாறுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சில சூழ்நிலை அபாண்டமாக உங்களை குறை சொல்லுவாங்க. சில பேர் எப்பவுமே மாம்சத்தால் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்கள துன்பப்படுத்துவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தில் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்கள, ஆவியில் இருக்கிறவங்கள துன்பப்படுத்துவாங்க. இது அப்பத்திலேருந்து தொற்று வழுகின்ற ஒரு காலம். ஏன்னா இந்த அம்மா போய் மாம்சத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆகாரம் சேர்த்து விட்டாங்க. இஸ்மாயில் பிறந்துட்டான், அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அவன் என்ன பண்ணான்? அவன் பரியாசம் பண்ணான், கிண்டல் பண்ணான், துன்பப்படுத்தினான். அதுக்கப்புறம் அவன் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துன்பப்படுத்துகிறவனாக தான் இருக்கிறான். யார? ஆண்டவருடைய பிள்ளைகளை. அது உங்கள் குடும்பத்தில் கூட நடக்கலாம், உங்கள் ஊரில் நடக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம், அது நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் நடக்கலாம். நீங்கள் நன்மை செய்ய போய் தீமையை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஆனால் நீங்கள் அதை பொறுமையோடு சகித்தால் உங்களுடைய கிரிகைகளையும் உங்களுடைய பிரயாசத்தையும் நீங்கள் பொல்லாதவர்களை சகித்து கொள்ளாமல் இருக்கிறதையும், அப்போ பார்த்தா டீட்டெயிலாக எல்லாம் அறிகிறார், அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சில காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் மனைவிகளாக இருப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாட்சியாக இருங்க. உங்கள் கணவர் உங்களை துன்புறுத்தினா, நீங்கள் கணவராக இருப்பீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிகள் உங்களை வந்து உபத்திரப்படுத்தினா நீங்கள் சாட்சியாக இருங்க. நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கு சாட்சியாக நில்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக நிற்போம். இந்த ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்ம நல்லதே செய்ய போய் கெட்டது நமக்கு வரும். ஆனால் மறக்காதீங்க, கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, காணுகிறார். அவர் அறியாமல் இருக்க மாட்டார். நாம் நேர்மையாக நடக்கணும், சாட்சியாக வாழணும், உண்மையாக இருக்கணும். ஏசப்பா தான் என்னுடைய நோக்கம். ஏன் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பாவுக்கு நம்ம பற்றி எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஒரு ஆள் அவங்க செய்கிற சின்ன செயல்களை கூட அவர் மறக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு நாள் பிரித்து காமிப்பார். இதெல்லாம் என் ஆடு, இதெல்லாம் வந்து என் ஆடு இல்லை. ஒரு ஆடு கூட என்ன பண்ணப்படாது, மறக்கப்பட்டு போவது கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய கிரியைகளை, எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளை என்ன பண்ணாரா, அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஒர்க், I know their works of faith and love. என் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் அன்பினாலும் என் பிள்ளைங்க எவ்வளோ சகிப்பாக இருக்கிறாங்க. ஓ ஹல்லேலூயா, glory. உள்ளம் மகிழ்கிறது இந்த வார்த்தையை சொல்லும்போது. ஏன்னா நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை அது உணர்த்துகிறது. சில சூழ்நிலைகளை மாம்சத்துக்குரியவர்கள் நம்மை தவறு செய்ய தூண்டுவார்கள், தப்பு செய்ய நிர்பந்தம் பண்ணுவார்கள். அப்படி செய்ய அவங்களுக்கு கூட ஒத்து போலன்னா நம்மளை துன்பப்படுத்துவார்கள். ஆனால் என்ன வந்தாலும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொந்த ஜனங்கள் துன்புறுத்தினாங்க பவுல. எதனால? அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்ததுனால, சத்தியத்தை சொன்னதுனால, நேர் வழியை காண்பிச்சதுனால.
எல்லாரும் மாதிரி மாயமாலக்காரனாய் வாழ்ந்ததுனால அல்ல. ராமன் சொல்லுங்க. இயேசுவை இந்த உலகம் துன்புறுத்தியது. ஏன்? எல்லாரும் மாதிரி அவர் வாழல. நேர்மையாய் வாழ்ந்தார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார், நீதியாய் நடந்தார். அவருடைய வழி செம்மையான வழி. ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டதுங்க? செம்மையான வழி. அப்ப அவருடைய ஆடுகள் அந்த செம்மையான பாதையில் நடக்கிறது. அவருடைய செயல்களை அவர் பார்க்கிறார். ராமன் சொல்லுங்க, உங்கள் வேதனைகளை அவர் அறிகிறார், உங்கள் கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய எல்லா அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமாய் வேறுபடுத்தி காண்பிப்பார், நிச்சயமாய் பிரித்து காண்பிப்பார். இதெல்லாம் என்னுடைய ஆடுகள், இது என்னுடைய ஆடுகள் அல்ல. என்ன பலன்? இந்த உலகத்திலும் நிறைய நன்மையை கொடுப்பார். எப்படிப்பட்ட நன்மை? ஸ்பிரிச்சுவல் நன்மை நிறைய இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். எப்படிப்பட்ட சமாதானம்? எல்லா அறிவுக்கும் எட்டாத ஒரு மேலான, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்க. இது உலகத்தானுக்கு இருக்காது. சலிப்பும் மனசுல பலவிதமான குழப்பமும் சஞ்சலமும் வேதனையும் தான் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நினைச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நமக்கு நிச்சயமில்லாதவர்கள் அல்ல, நம்ம நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அநித்தியமானது. என்ன ஒன்றா நடக்கலாம், என்ன ஆபத்து வேணா இங்கே வரலாம். ஆனால் நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம், மரித்தாலும் பிழைப்பேன். நான் ஆமேனே வரமாட்டேன். எல்லாம் தூங்குறீங்களா? நான் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? இயேசுவுக்காக உண்மையாக சாட்சியாக வாழ்வது எவ்வளோ பெரிய தெரியுமா? ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வேலை மாதிரி வாழ்வாங்க. நீங்கள் இருக்கிற உலகத்தில் பாருங்க, அவங்க தாறுமாறாக வாழ்வாங்க. சில நேரங்களில் மாம்சம் அவங்கள மாதிரி வாழ்ந்தால் நல்லதுன்னு சொல்லும். அதெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்களே, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க பாட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, சினிமா பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. நீ மட்டும் ஏன் ஒழுக்கமாக இருக்கணும், கிறிஸ்தவனாக இருக்குது கஷ்டம் அப்படின்றாங்க. உண்மை, நான் என்னை பிரியப்படுத்துகிறவன் இல்லை, நான் என் ரட்சகரை பிரியப்படுத்துகிறவன். அல்லேலூயா. ஏன்? அவர் மேலே எனக்கு அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் மேலே உனக்கு அன்பு? யாருக்கு தெரியும் நீ யார் மேலே அன்பு வச்சுக்கிறேன்னு? சும்மா நான் சொல்லணும்னு சொல்லாத. நீ உண்மையாக அவர் மேலே அன்பு வச்சதுன்னா அவர் கூட க்ளோஸாக இருப்ப. உண்மையாக அவர் மேலே அன்பு வச்சதுன்னா அவருக்கு பிரியமாக வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன், தீமையை விட்டு விலகுவேன், அருவருப்பான காரியங்களை யோசிக்க மாட்டேன். அவருக்கு ஏன்னா அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள். இதுல எந்த ஒரு சமரசமும் கிடையாது. பரவாயில்ல, கொஞ்சம் பரிசுத்தம்னா பரவாயில்ல, அப்படி கிடையாது. பரிசுத்தமா இருக்கிறவன் பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்ல சமரசம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது போதாது. சமரசமே கிடையாது. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் பெட்டர் ஆகணும். அதனால தான் வாழ்க்கையின் காலங்களை தேவன் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இல்லைன்னா வாழ்க்கை என்னைக்கே முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு இல்லை, நேற்று வாழ்ந்தவங்க இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கடவுள் நமக்கு கிருபையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார், நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? என் பிள்ளைங்க இந்த உலகத்தில் உப்பா இருப்பாங்கன்னு விரும்புகிறாரு. என் பிள்ளைங்க இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருப்பாங்கன்னு நம்பி தான் வாழ்க்கையை கொடுக்குறாரு. எல்லா நன்மைகளையும் கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உப்பா இருக்கிறியா இல்லை சப்புன்னு இருக்கிறியா? நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறான், சப்புன்னு வாழ்க்கை வாழறான். கேட்டால் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளிச்சமா இருக்கிறியா, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய மறைமுக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லா கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் வரும்பொழுது செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பார். அவன் செய்த கிரிகைகளுக்கு தக்கதாக அவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. இந்த பலன் ரெண்டு வகைப்படும். நீ தீமை செய்தால் உனக்கு கெட்ட பலன் தான் கிடைக்கும். நீ ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்தால் ஆண்டவர் நல்ல பலனை உனக்கு தருவார். இங்கதான் கொஞ்சம் சத்தம் இருக்குது, இங்க சத்தமே வரல. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. நான் போதும், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்த, சர்ச்சுக்கு வரேன், இதை பண்ற, அது இல்லைங்க. நான் என்னை ஆராய்ந்து அறியணும், என்னை சோதித்து அறியணும், மாம்சத்தின் கிரிகளை விட்டு என்ன பண்ணணும்? ஓயணும். அல்லேலூயா. இது கடைசி காலம். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப
அப்போ நல்லா புரிந்துங்க, எல்லாம் நம்மளை பற்றி தெரியும். ஒரு ஆள் கூட மறக்கப்பட்டு போக மாட்டாங்க, ஒருவர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணப்பட மாட்டாங்க. ஓகே, குட். இப்போ 2 தலைப்பில் நிறைய பாயிண்ட்ஸை பேசியிருக்கேன். இப்போ 3வது தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு, எல்லாரும் கவனிங்க. இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கிரைஸ்ட் மார்க் ஹிஸ் ஷிப்ஸ் as his own. கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளை தனக்கு சொந்தம் என்று சொல்லத்தக்கதான சில அடையாளங்களை அந்த ஆடுகள் மேல் வைக்கிறார். நான் மாதிரி பாயிண்ட் கவனிங்க. கிறிஸ்து என்ன பண்றாரா, அவருடைய ஆடுகள் மேல அடையாளம் இடுகிறார். ஏன்னா அந்த அடையாளத்தை போட்டார்னா அதெல்லாம் அவருடைய ஆடு. ஏன்னா அவருக்கு போன உடனே வந்த உடனே பார்த்துருவார், இது என் பிள்ளை, இது என் ஆடு அப்படின்னு அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ கிரைஸ்ட் மார்க்ஸ் ஹிஸ் ஷீப் as his own, தன்னுடைய சொந்தங்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு அடையாளத்தை அவருடைய ஆடுகள் மேல் ஆண்டவர் இடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அடையாளம் எப்படின்னு சொன்னா 2 வகையான அடையாளம் இடுகிறார். இரட்டை அடையாளம், ஒரு அடையாளம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் மேல அடையாளம் போடுறாரு. ஒரு அடையாளம் கிடையாது, 2 வகையான அடையாளம். ஏன் இந்த அடையாளம் போடுறாரு? ஏன் இந்த அடையாளம் போடுறாரு? அந்நியர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடை காண்பிக்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள வேறுபாடை காண்பிக்க 2 அடையாளம் இடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கிறிஸ்துவின் மந்தையில இருப்பீங்கன்னு சொன்னா இந்த 2 அடையாளம் உங்களுக்கு இருக்கும். முதலாவது அடையாளம் அவர் சொல்லுகிறார், I chosen, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க யோவான் 15:16. The mark of election, உங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மார்க் ஏன் போடுறாருங்க? கனி கொடுக்கிறதுக்காக. இந்த மார்க்கை ஏன் போடுறாருங்க? அந்நியர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காண்பிக்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. என்ன பண்றாருன்னா எலெக்ட் பண்றார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகம் உருவாகிறதுக்கு முன்னே அவர் உன்னை தம்முடைய சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், நான் எனக்கு சொந்தம் கிடையாது. நான் யாருக்கு சொந்தம் கிடையாது? எனக்கு சொந்தம் கிடையாது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். சாதாரண கிரயம் அல்ல, அழிந்து போகிற வெள்ளியினாலோ பொன்னினாலோ நான் மீட்கப்படாமல் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன். ஹalleluya, I am elected, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை பாருங்க. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது, எவ்வளவோ நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது, பாவிகளாகிய நம் மீது தேவன் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். நான் பாவியாய் இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. இல்லைன்னா நான் கூட தொலைஞ்சு போயிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் கவனிப்பேன். சில பேர்லாம் பைத்தியங்களாக சுற்றுவாங்க, சில பேர் குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக சுற்றுவாங்க, சில பேர் பயங்கரமான ஒரு சூழலில் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் இப்படி தான் இருந்திருக்கணும், ஆனால் ஏசப்பா நீங்கள் கிருபையை என்னை மீட்டு எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து அந்த மாதிரி இல்லாமல் என்னை அற்புதமாக ரட்சித்தீங்க, உங்கள் பிள்ளையாக மாற்றிட்டீங்களா ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்கே பைத்தியம் முடிச்சு அலைஞ்சுக்கின்னு இருக்கிறோமோ, எங்கே நம்ம ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் சாதாரணமான மனிதர்களைப் போல வாழ்ந்திருப்போமோ, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஜனங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. அறியாமை, தெய்வங்கள் அல்லாதவைகளுக்கு தங்களுடைய பக்தியை காண்பிக்கிறார்கள். அப்படியே குருட்டாட்டமா இருக்கிறாங்க, அப்படியே நிறைய காரியங்களை பண்றாங்க. ஆனா அது தெய்வமே கிடையாது. ஒரே ஒருவர் தான் உண்மையான தேவன், அற்புதமான தேவன்,
அது அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வெளிப்பாடை கொடுத்து அவரை அறியும்படி. நாமெல்லாம் இந்த உலக மனிதர்களோடு பாவத்தில் வாழ்ந்து அப்படியே செத்து போயிருக்கணுங்க. ஒன்று, நான் விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கணும். நான் விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தேன்னா விபச்சாரக்காரனா, குடிகாரனா, எல்லா அக்கிரமங்களையும் செய்கிறவனா இருப்பேன். ஆனா அவருடைய தயவு, அவருடைய கிருபை என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியது. அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க என்னை சூந்துகிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா என்னை எலெக்ட் பண்றாரு. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. நான் எங்கேயோ குருட்டாட்டமா என்ன பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு மனுஷனையும் மனிதனையும் மிருகங்களையும் சிலைகளையும் இயற்கையையும் அவர் படைத்தவைகளையும் கடவுள்னு நம்பிக்கிட்டு அது பின்னால போயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணை திறந்தாரு சாமி. பாடுறான்ல, கண்ணை திறக்கணும் சாமின்னு. நிறைய பேர் சாமிக்கு கண்ணை திறந்துக்கிறான். ஆனா நம்முடைய கண்ணை திறந்தார் நம்முடைய தேவன். உண்மையான தேவனை அறியும்படி. ஒன்னும் இல்லைங்க, சிம்பிளுங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானா வர முடியாதுங்க. எவ்வளவு வெளிப்படையாய் வேதம் இன்னைக்கு எவ்வளவு மோசமான ஒரு கள்ள உபதேசத்தில் இந்த உலகம் கெட்டு போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒன்னொன்னு நீங்க உள்ள போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எவ்வளவு சந்தோஷம், என் தேவன் என்னை அறிந்து கொண்டாரு, என்னை தெரிந்து கொண்டாரு, என் கண்ணை திறந்துட்டாரு, எனக்கு புரிதலை தந்தாரு, அவர் உண்மையான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய போலிகள் இருக்கிற இடத்துல ஒரிஜினலை கண்டுபிடினா உங்களால முடியுமா? முடியவே முடியாது. இந்த உலகம் போலிகளால் நிறைந்திருக்கிறது. போலி கடவுள்கள், போலி சாமிகள். அதன் மத்தியில வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இந்த உலகத்துல பாவிகளாக நம்ம அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை நம்முடைய பாவிகளுக்காக சிலுவையில தம்முடைய ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் வாழ்க்கையை மாற்றுகின்ற அற்புதமான தேவனாய் இருக்கிறாரே, இவர் உண்மையான தேவன். இது எல்லாருக்கும் புரியாதுங்க. நம்ம இயேசுவை பத்தி சொன்னா மதம் மாத்திரன்னு நினைப்பான். உண்மை, மதம் பிடிச்சவனுக்கு கண்டிப்பா மதத்திலிருந்து ஒரு மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. வேதத்தை அவனுக்கு அறிவதே கிடையாது, சத்தியத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த உலகம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. கடவுளை வியாபாரமாக்குகிறார்கள், கடவுளை வேறு விதமாய் சித்தரிக்கிறார்கள். தங்களுடைய ஆதாயத்துக்காக, தங்களுடைய பதவிகளை காத்துக் கொள்வதற்காக நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார், உண்மையான தேவனை அறியும்படியாய். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சொல்லுங்க, நீ உண்மையான தேவனை அறிந்திருப்பாயானால், நீங்க இயேசுனுடைய பிள்ளையாய் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பேனா, அவர் மேல நீ விசுவாசம் வச்சிருப்பேனா, நீ பெரிய பாக்கியவான். இந்த உலகத்தோட உன் கதை முடிய போறதில்லை. இந்த உலகத்துக்கு பிறகுதான் ஒரு பெரிய கதையே ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம கூட பேசுவார், அற்புதமாய் நம்மோடு கூட பேசுவார். நமக்கு அவர் மனக்கண்களை திறக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. வழிகாட்டுகிற தேவன். இல்லைன்னா குருட்டு வாக்கா இருள், நான் செய்யறது தான் கரெக்டு, நான் போற பாதை தான் சரின்னு சொல்லிக்கின்னு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அந்த வழியா போயிருப்பேன். நல்ல வேளை நான் தப்பித்து கொண்டேன். இன்னைக்கு வேதத்தை ஆராயும் போது பார்த்தா எத்தனை வியப்புகள், எத்தனை விந்தைகள் இந்த வேதத்துல, பொக்கிஷங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேத நூல்களையும் வாசியுங்கள், இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசியுங்கள். தேவன் தயவா இருந்தாருன்னா உன் கண்ணை திறப்பாரு, உங்களுக்கு புரியும் இவர் தான் உண்மைன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு அடையாளத்தை போட்டுறாரு. அப்படி அடையாளம் போட்டாலே நீங்க அப்பா மேல அன்புள்ளவர்களா இருப்பீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையே டிஃப்ரெண்டா இருக்கும். இயேசுவின் பேரை சொல்றவன் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் வழிகள் நடப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள, நீங்கள் ஒரு காலம் இடறி போக மாட்டீர்கள். இது ஆணித்தரமா இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கிறதுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு உங்களுக்குள் பெருகுமானால், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க மேல கர்த்தர் அந்த அடையாளத்தை போட்டாரு. நீங்க சோசன். நீங்க
பாதை மாறி போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். தேடி வந்து உங்களை கொண்டு வந்து சரியான இடத்துக்கு நிறுத்துவார். நாம் எல்லாரும் வழி தப்பி அவனவன் தன் வழியிலே சென்றோம். அவரோ நல்ல மேய்ப்பனாய் தொலைந்து போன ஆடுகளை தேடி வந்து தன்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. சோ முதலாவது என்னன்னா, முதல் மார்க், நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய், சோசன். நான் சொல்லிட்டாரு, நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ள, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. 1000 இருக்கும்போது அதுல 2-3 தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லதா, இது வந்து அறிவு இருக்குதா, அழகு இருக்குதான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கலங்க. கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன கேட்டா, ஆண்டவரே நீங்க ஏன் என்ன தெரிந்து கொண்டீங்கன்னா, நான் உலகத்திலே ரொம்ப சிறந்தவனா, ரொம்ப ஞானியா, ரொம்ப அழகனா, இல்ல ரொம்ப திறமைசாலியா, இல்ல ரொம்ப நல்லவனான்னு பார்த்தா இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்ல. ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க? அதான் கிருபை. கிருபை என்னது? தகுதியற்றவர்கள் மேல் காட்டப்படுகின்ற ஒரு அக்கறை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கிருபை நமக்கு கிடைச்சது பாருங்க. இது ஏன்னா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் ரெண்டாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, அவருடைய ஆவியினாலே நம்மை முத்தரிக்கிறார். இது பெரிய காரியங்க. ஆவியினால முத்தரிக்கிறார்னா, நீங்க ஆண்டவரை தேடும்படி, நீங்கள் ஆண்டவரை பற்றும்படி. ஒரு சில நேரங்களில் சோர்வு வந்தாலும் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருப்பார். சோர்வு வரும், பலவீனங்கள் வரும், சத்துரு வந்து நம்ம மனசை கெடுக்க பார்ப்பான். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணார்? உள்ள இருந்து அவர் சீல் பண்ணப்பட்டிருக்கிறாரு, நம்ம பலப்படுத்துவார். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 4:30. எபேசியர் 4:30, 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் எப்படிங்க? முத்திரை. முதல் நம்மளை எலெக்ட் பண்ணிட்டாரு, சூஸ் பண்ணிட்டாரு. இப்போ முத்திரை போடுறாரு. எப்படின்னா பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவியானவர் உங்களால அனுபவிக்க முடிகிறதா? உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? நீங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் மனம் வெம்பி உட்காரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உந்தும் சக்தியாய் அவர் மாறுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மை உந்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அவருக்கு பேரே பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பலவீனமா ஃபீல் பண்ணும்போது, நான் ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணும்போது, நான் வந்து ரொம்ப சோர்வா இருக்கும்போது திடீரென்று என்னை உணர்த்துகிறார். நேற்றைய தினத்துல நான் செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அந்த பக்கத்துல இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க. என் பேரன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறான், கஷ்டப்படுத்துறான், நாங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம், அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப புழும்போது அவங்க அப்படியே அழுதுட்டாங்க. என்கிட்ட ஃபோனில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, அம்மா நீங்கள் நல்லா ஊக்கமாக ஜோம் பண்ணுங்கம்மா அவனுக்குன்னா. அவங்க சொன்னாங்க, நான் ஜோம் பண்ணியே சோர்ந்து போயிட்டேன் ஐயா அப்படின்னாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே அந்த சோர்வு எனக்கு வந்துருச்சு. என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. நம்ம ஒரு சொன்னால் அவங்க சரிங்க ஐயான்னு சொல்லுவான். என்ன ஜோம் பண்ணியே சோர்ந்து போயிட்டோன்னே எனக்கு சோர்வு வந்துச்சு. பார்த்தேன் இது வேற மாதிரி தாக்குதல். நான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறேன், மைண்டு வேற மாதிரி அட்டாக் ஆகுது. டக்குன்னு போன கதவை சாத்துன்னு அப்பா கூட உட்காந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆண்டவரை கதை வேற சாத்திட்டு நான் வேற மெல்லமாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சத்தம் ரொம்ப பெருசாகிடுச்சு. எனக்கு வேற உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க, இங்கெல்லாம் வந்து சத்தம் போடக்கூடாதுங்க, இங்கே அமைதியாக இருக்கணும். ஆனால் பாருங்க, என்ன அறியாமல் ஆண்டவர் நல்ல ஆராதனை பண்ணேன். ஒன்றும் பண்ணல. இந்த மைண்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஐ வொர்ஷிப்டு, ஆண்டவரை துதிச்சேன். நீர் எவ்வளவு அற்புதமான தேவன் ஆண்டவரே, நீர் மகத்துவமான தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சதுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர். இந்த உணர்வு எப்படி எனக்கு வந்தது? டக்குன்னு உள்ள போனோம்னா உள்ள இருக்கிற ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை உந்தி தள்ளுவார். போ, நீ பலவீனப்பட்டிருக்கிற, போ வா, நம்ம 2 பேரும் உட்காருவோம், நானும் அவரும். அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஆவியானவரை நீங்க அனுபவிக்க, அதாவது சென்சிட்டிவா இருக்கணும் ஆவியானவருக்கு. நீங்க இதை பழகினா தான் புரியும். பழகாலனா அது நான் ஏதோ சொல்ற கட்டுக்கதை மாதிரி இருக்கும்.
இல்லைன்னா ஏதோ இவர் மனசில் வருத்தெல்லாம் சொல்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அனுபவிச்சு பாருங்க, ஆவியானவரை நல்லா உணர முடியும், அவர் அனுபவிக்க முடியும், அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். அற்புதமாய் அதிசயமாய் நம்ம நடத்துவார். 2 மார்க் இருக்குதுங்க. 1 அவர் நம்மை தெரிந்து கொண்டார், 2 அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, முத்தரித்து இருக்கிறார். சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, எப்போ பிசாசு நம்முடைய மனதை தாக்குவான்னு தெரியாது, எப்போ நம்முடைய மனசை வந்து கெடுப்பான்னு தெரியாது. அவன் மனசை கெடுக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ ஒரு பொருள் நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்றீங்க, அதை வந்து கலைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக கட்டிடலாம். நீ கலைச்சா கூட நான் கட்டுவேன்னு. ஆனால் மனசை கெடுத்துட்டான்னா அது நமக்கு அடையாளம் தெரியாது. எங்கேயோ அந்த விஷம், பிசாசுனுடைய பாய்சன் நம்முடைய மனசுக்குள்ள அப்படியே பரவி நம்மளை அப்படியே யோசிக்க வச்சிரும், தப்பா யோசிக்க வச்சிரும். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பலவீனமாகும். அந்த நேரத்தில் தாங்க பரிசுத்த ஆவியானவருடைய சப்போர்ட்டை நீங்க பார்க்க முடியும். ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், உங்களை உந்தி தள்ளுவார். அவர் வல்லமை உள்ள ஆவியானவர். அவர், அதாவது எபேசியர்ல வாசித்தீங்கன்னா அவர் டூனமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெடித்து சிதறும் வல்லமை கொண்டவர். சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படும். உங்களுக்கு எதிராக பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களும் இடிக்கப்படும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, ஆவியானவரை கொண்டு உங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, முத்தரித்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாவம் வந்துட்டா கூட ஆவியானவர் வேலை செய்வார். பாவம் வந்துருச்சுன்னா உணர்த்துவார், இது தவறு, இதை போய் நீ சரியா பண்ணிக்க, நீ போய் என்ன பண்ணு, சுத்திகரித்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் யாருங்க, நம்மை சுத்திகரிக்க வழி நடத்துகிறவர், வசனத்தை கொண்டு நம்மை உணர்த்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்துக்கொள்ள, ஒரு நல்ல மேய்ப்பனாய் அவர் நம்ம மேல மார்க் பண்ணிருக்காருன்னா, அந்த மார்க் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 2 சீல்டு பை தி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது வந்து இந்த அடையாளம் வெளிப்படையா தெரியாது. இப்ப எல்லாரும் பாருங்க, எல்லாரும் மாதிரி தான் நம்ம இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோசமான ஆள் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்க பிஹேவிங்கை வச்சு, அவங்க பேச்சை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம், ஐயோ இவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப நல்லா சில பேர் நல்லா வெள்ளையும் ஜோலியமா இருப்பாங்க, அப்படியே பயங்கரமா இருப்பாங்க. அவங்க பிஹேவிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இது செலக்டட் கிடையாது, இது சோசன் கிடையாது, இதுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு. அப்போ இந்த உலகத்துல நம்ம முகத்தை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. 2 காரியங்க, அவருக்கு மட்டும்தாங்க அந்த அடையாளம் தெரியும், அவர் மட்டும்தான் அதை பார்க்கிறாரு. 1, இவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், இதெல்லாம் என் பிள்ளைங்க. 2, ஆவியானவரால் நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. சோ இது மிக முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் இதை பாக்கியமா கருதுறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குகிறது தெரியாது, ஆனால் நீங்கள் விளங்கி கொண்டால், இதை அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால், நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்க அவருடைய ஆடுகளாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க ஒருபோதும் திசை கெட்டே போக மாட்டீங்க. அவன் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டான். அப்படியே நீ திசை கெட்டு போன அவர் விட மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலை வேளையில இதற்கே நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவருக்கு. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்ததே பெரிய ஆசீர்வாதங்க. நம்முடைய செயல்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பொறுமையை அறிந்திருக்கிறார். எல்லாம் நம்ம பத்தி தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை பத்தி எல்லாம் தெரியும். சொல்லுங்களேன் கொஞ்சம், உன்னை பத்தி எல்லாம் தெரியும். நீ வீட்டில் எப்படி இருக்கிற, வெளியில எப்படி இருக்கிற, சர்ச்சில் எப்படி இருக்கிற, படிக்கிற இடத்துல எப்படி இருக்கிற, வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கிற, நல்லா புரிஞ்சுங்க. He knows your work. உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறார், உன்னுடைய பொறுமையை அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும். நீ மிஸ் ஆகவே மாட்டேன். பக்கத்துல பசங்க உன்னை மிஸ் பண்ணவே மாட்டார். அப்படி இப்படி இருந்தேன்னா கூட காலை ஒடிப்பார், ஆனா கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர்லாம் அடி வாங்கினா கூட திருந்த மாட்டேன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் வேகமா அடிப்பார். அதை பத்தி அடுத்த வாரம் பேச போறோம். அடுத்த வாரத்துல ரொம்ப முக்கியமான காரியத்தை பத்தி பேச போறோம். எப்படி கிறிஸ்து
தொலைந்த ஆடுகளை மந்தைக்குள் கொண்டு வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. How Christ seeks his lost sheep, அதை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் அவர் எப்படி அவர் அந்த ஆடுகளை நடத்துறாரு, எப்படி அந்த ஆடுகளை பராமரிக்கிறார், இதை பத்தி பேச போறோம். ரொம்ப ஆழமான ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள். மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில அப்படியே பெருமிதம் கொண்டு எழுந்திருங்க. என் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய உத்தம குணத்தை அவர் அறிந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நம்ம விலக்கி பேசினா கூட நேரம் இருக்காதுங்க. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், அவர் நல்ல தேவன். நம் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திசை கெட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீர்கள். ஒரு நாளும் மறக்கப்பட மாட்டீர்கள். எல்லாம் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ படுகிற பிரயாசம், நீ படுகிற கஷ்டம், நீ படுகிற எல்லா செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையாம பார்த்துங்க. நான் சொல்லுகிறேன், அவர் அவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. இந்த காலை வேளையில அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. இந்த உலகத்திலேயே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உலகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ஒரு நாள் வரும் பொழுது உன்னை பார்த்து சொல்வார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில நீ கைவிடப்பட போகிறதில்லை, நீ மறக்கப்பட்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் நீ படுகிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். உன் பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். உன்னுடைய பொறுமை அவர் பார்க்கிறார். உன்னுடைய உத்தமத்தை அவர் பார்க்கிறார். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவரால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க உற்சாக மனதோடு இந்த காலவேளை கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். சிந்திக்கிறதற்காக வரலங்க, ஏதோ ஒன்று சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை. மனசார ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்க தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாயை திறந்து, என் மேல் எழும்பினவர்கள் என் கீழ் மிடக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரப்பா. வழிகளை திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா ராபா ஷாதா ராபா ரிகாபாதா நதி ஆலபா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நல்லா ஸ்தோத்திரிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிங்க. நீர் போதுமானவரப்பா, நீர் போதுமானவரப்பா. உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் நாங்கள் களி கூறுகிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் உங்களுடைய அன்பை விட்டு ஆண்டவரே நாங்கள் விலகி போகாதபடி, விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போகாதபடி நீர் ஆண்டவரே எங்களை காத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரமப்பா. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாய் போட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நாங்கள் பெற்றிருக்கிற எங்கள் அன்பின் ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நான் பெற்றிருக்கிறேன் எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மேல் போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அச்சடையாளங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு முத்திரையாய் தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, விடாய்த்த ஆத்துமாவுக்கு நீர் குளிர்ந்த நீராய் ஆண்டவரே அவர்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப ஆண்டவரே உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் இங்கே தரித்திருந்து வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், வசனத்தை கேட்டிருக்கிறார்கள்.
அதற்கான பலனை உடைய பிள்ளைகளின் தலைமையில் வைத்து அனுப்புங்கப்பா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீ படுகிற பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவன், இந்த பிள்ளைங்க விசுவாசத்தோடு இங்கே வந்து தாகத்தோடு வந்து உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உட்கார்ந்து இருக்கிற அவருடைய பிரயாசத்துக்கான பலனை இந்த காலை வேளை ஒவ்வொரு தலை மேலும் வைத்து அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வைத்து அனுப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவர்கிட்ட, ஆவியானவர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. என் உள்ளத்தில் உணர்த்துங்க ஆண்டவரே. முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை எங்களை உணர்த்தட்டும், ஒவ்வொருவரையும் உணர்த்தட்டும். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி எங்களை உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க. ஓ இந்த காலை வேளையில் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் எதிர்பார்ப்பு, எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே.